7 8 9 10 ரிலாக்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் அழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மறுபடியும் அழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஓகே போதும். போதும். நெக் ரைஸ் பண்ணுங்க. நீட்டி அப்படியே நிப்பாட்டுங்க. 30 எண்ணுங்க. 30 எண்ணுங்க. என்னங்க சும்மா சத்தமா சொல்லுங்க. தூக்க சடவா இருக்காங்க. 10 வந்துருச்சு. பிரேக் போதும். பிரேக் போதும். சரி அடுத்து ஒரு 10 பிடிச்சிக்கோங்க. கால் கீழே வரணும். நானே சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பிரேக். இன்னொரு 10 செகண்ட் மட்டும் நிப்பாட்டிடலாமா? ம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சூப்பர். சூப்பர். இப்போ என்ன பண்ணணும்னா காலை இங்கே பாருங்க. உங்கள் காலை இங்கேருந்து இங்கே தூக்கி போடணும்னா 1 2 தூக்கி போடுங்க. 3 4 நீங்களே பண்ணுங்க. 5 6 7 8 9 10 போதும் போதும். இப்போ காலை முட்டியை மடக்காம நேராக வச்சு காலை 10 வாட்டி என் கையை தொடுங்க. கால்ட்டு தொடுங்க. தூக்குங்க. 1 முட்டி மடக்க விடாது. தூக்குங்க. 1 போதும். கீழே வைங்க. 2 கீழே வைங்க. நல்லா கீழே வச்சு முட்டி மடக்காமப்பா. தூக்குங்க. 3 ஓகே. 4 5 கீழே நல்லா கீழே வச்சுட்டு தூக்குங்க. 6 என் கையை தொடணும். 6 7 ஓகே. 8 9 லாஸ்ட் ஒன் 10. வெரி குட் சூப்பர். சார் இப்போ ரேஞ்ச் வந்து நீ வரைக்கும் 50% ரேஞ்ச் வரைக்கும் எஸ்எல்ஆர் கொண்டு வராங்க. அடுத்து ஏ சைஸ் வரைக்கும் 100% ஒரு 5th டே நான் இது பண்ணிருக்கேன். கைக்கும் காலுக்கும் மைல்டாக பண்ணியிருக்கோம். பொசிஷன் சைடு மாற்றிக்கிறோம். தலை இங்கே வச்சுக்கோங்க. கால் இங்கே வைங்க. எந்திங்க. அதை எந்திப்பாங்க. அமைதியாக இருக்கும். தலையை கொண்டாங்க. சாஞ்சி போடுங்க. சரி கை இந்த கை ஊனணும்னா இங்க இருந்து எந்திக்கவும் இந்த கை தான் ஊனணும். சரியா? இங்கிட்டு தள்ளி பாருங்க. தள்ளி பாருங்க. இங்க தலை வைங்க. இங்க சாஞ்சிங்க. படுங்க. சாய்ங்க. நான் சாய்க்க வாங்க. முதல்ல சாய்ங்க, அப்புறம் திரும்பி படுத்துக்கலாம். சாய்ங்க. பரவாயில்ல. காலை தூக்கி வைங்க. நான் பிடிச்சிக்கிறேன். வாங்க. நான் பிடிச்சிக்கிறேன் சார். விடுங்க. காலை நான் பிடிச்சிக்கிறேன். வாங்க. பயம்லாம் வாங்க. எதுக்கு இந்த பயம்? சரி படுத்துக்கோ. வச்சுக்கோ. சும்மா கம்ஃபர்டபுளா இருங்க. சரியா? ரிலாக்ஸா இருக்கணும்னா அது என்ன சாப்பிட்டீங்க? சூப் என்னது? காய்கறி சூப்பா? சாப்பிடல. முட்டை குழம்பு வச்சிருந்தேன். என்ன குழம்பு பிடிக்கும் உங்களுக்கு? மீனா முட்டையா? மீன் நல்லா பிடிக்குமா? போடு. நாட்டுக்கோழி ரசம் வச்சிருங்க மேடம். நாட்டுக்கோழி பிடிக்காது. சிக்கன் பிராய்லர் தான் பிடிக்கும். பிராய்லரா? நம்ம காமராஜ் காலேஜ் பக்கத்துல ஒரு பேஷண்ட்டு, அவர் ஃபாரின்ல இருந்தாரு. ரொம்ப வருஷம் ஃபாரின்ல இருந்துட்டாரு. ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இப்போ வீட்டம்மா கூட இருக்காரு. பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவருக்கு இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணிருச்சு. உங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்கும்னு வீட்டம்மா வச்ச மீன் குழம்புக்கு தான் நான் அடிமை பிடிக்கும். போன வருஷம் மலைக்குள்ள கொடையை பிடிச்சிக்கிட்டு நடந்தே போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன் போனீங்கன்னு கேட்க, வீட்டுக்காருக்கு மீன் குழம்பு வைக்க மீன்காரன் எவ்வளோ வரமாட்டாங்க, மழை பெஞ்சிட்டு எப்படி
அப்படின்னு மீன் வாங்க போயிட்டாங்க அவங்களும். வீட்டுக்கு வீட்டம்மா மீன் குழம்புக்கு அடிமையே இருக்காரு. ஆமா. ருசி இருக்குல்ல. மலைக்குள்ள இத்தனைக்கும் மீன்காரனே வரலன்னு அதான் கேட்டேன். உங்களுக்காக ஸ்பெஷலாக எதுவும் பிடிச்ச குழம்பு இருந்ததுன்னா வச்சிருவாங்கல்ல. சாப்பிட முடியாட்டாலும் பிடிச்ச குழம்பா இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடலாம்ல கொஞ்சம். அதுக்காக ஃப்ரீயாக விடுங்க, கை ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக விடுங்க, ரிலாக்ஸாக விடுங்க, லூஸாக விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். லூஸாக விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இருக்கு ஃப்ரீயாக விடுங்க கையை, அவ்வளோதான். கை விடுங்க, கோர்த்துக்கோங்க, 10 விரல் கோர்த்துக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. அப்படியே கையை மடக்காம பிடிச்சிக்கோங்க, கோர்த்து கை பிடிச்சிக்கோங்க. 1 2 3 முட்டி மடங்க கூடாது. 4 5 6 7 8 9 10. அப்படியே தலைக்குள்ள வைங்க கையை, தலைக்கு பின்னாடி வைங்க. அப்படி வச்சுக்கோங்க. படுத்துருங்க. கை தலை வச்சுருங்க, கீழே வச்சுருங்க. கை எடுக்கக்கூடாது, வச்சுருங்க. அப்படியே வச்சுருங்க. கை கீழே வைங்க, கொஞ்சம் அப்படி சாய்ச்சி வைங்க. அப்படி கீழே வைங்க. அப்படி வைங்க. ரொம்ப எதுவும் வலி இருந்தால் சொல்லிடணும்ண்ணே. பூசுதா? என்ன செய்யுது? ஒன்றும் செய்யலை. ரைட். சரி, கையை எடுக்கக்கூடாது. போகிறதுக்கே எடுக்க வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு 5 மட்டும், ஒரு 5 மட்டும். நல்லா கீழே விரிக்கணும். கீழே வரைக்கும் விரிச்சு போயிட்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரிலாக்ஸ். கை கொண்டாங்க. இந்த மொழியை பிடிங்க. பிடிச்சிக்கோங்க. விடக்கூடாது. சரி. 1 2 நீங்களே பண்ணுங்க. 3 பின்னாடி என் கையை தொடணும். 3 கீழே வயிற்று தொடணும். 4 ஓகே, கீழே போயிட்டு தான் வரணும். 4 5 வெரி குட். கையை விடக்கூடாது, மொழியை விடக்கூடாது. மொழியை 3 விரல்ட்டு நல்லா பிடிச்சிக்கணும். இழுக்கணும். கோரி தூக்கிட்டு வரணும். 5 கொண்டாங்க. 6 மேலே வரைக்கும் வரணும். 6 7 8 9 10. சூப்பர். அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே கையை வச்சுக்கோங்க. காலுக்கு முடிச்சிடும். சரியா?
வலது கால் முடிக்காம இருக்குல்ல, இடது கால் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். இருட்டு அப்படியே இருக்கும். டெண்டான பூரா முதல்ல ஆக்டிவேட் பண்ணணும் சார். டெண்டன்ஸ் பூரா கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும். அப்படின்னா தான் நியூரோ மஸ்குலர் வந்து டிரான்ஸ்மிஷன் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும். ஓகே. பாதத்தை ஃப்ரீயாக விடுங்க. ரிலாக்ஸாக ஃப்ரீயாக லூஸாக விடுங்க. டைட்டாக வைக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. நல்லா ஃப்ரீயாக விடுங்க. சரி, கீழே பண்ணுங்க. காலை கீழே மேலே பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு 10 மட்டும் பண்ணுங்க. 2 காலை சேர்த்து பண்ணலாம். 1 2 கால் நீட்டிக்கோங்க. 1 பரந்தாமன், அவர் பேர் பரந்தாமன். ஞாபகம் வந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு 10 மட்டும் பண்ணிடுமா? பண்ணிடுங்க. 1 2 நல்லா பண்ணுங்க. 3 நல்லா 4 5 6 7 8 9 10. சூப்பர். காலை கொடுங்க. அப்படியே வச்சுக்கோங்க. அந்த கால் பண்ணீங்களா? அதே மாதிரி என்ன பண்ணணும்? அழுத்துங்க பார்ப்போம். அழுத்துங்க கீழாக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. விட்டுருங்க. லூஸ் விடுங்க. மறுபடியும் அழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. லூஸ் விடுங்க. மறுபடியும் அழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. விட்டுருங்க. லூஸ் விடுங்க. மறுபடியும் அழுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போதும். ரிலாக்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்லிடணும்ண்ணே. கொஞ்சம் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஹோல்ட் பண்ணுங்க. காலை அப்படி நிப்பாட்டுங்க. அப்படியே நிறுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. பிரேக்கு. அந்த காலை டச் பண்ணிடுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரொம்ப ஈஸியாக வச்சிட்டீங்க. இப்போ 15 ரொம்ப ஈஸியாக வருது. இந்த காலம் ஈஸியாக வர வச்சிருவோம். அதே மாதிரி ஒரு 15 பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 வச்சுட்டீங்க. 1க்கு மறுபடியும் நீட்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. வெரி குட். சூப்பர். இப்போ இந்த காலை என்ன பண்ணணும்னா அதே மாதிரி பண்ணணும்னா 1 2 நீங்களே பண்ணணும். 3 4 நல்லா தூக்கி வீசுங்க. 5 6 7 8 9 10. அவ்வளோதான். சரியா? 10 போதும். சரியா? இப்போ இந்த காலை முட்டி மடக்காம நேர நீட்டி என் கையை 10 வாட்டி தொடுங்க. தூக்குங்க. வலது கால். 1 நல்லா தொடணும் என் கையை. 2 3 4 5 பரவாயில்ல தொடுறாங்க. 5 6 7 8 9 10. சூப்பர். இந்த காலை மடக்கி நீட்டுங்க. 10 வாட்டி மடக்கி நீட்டுங்க. இந்த காலை 1 மடக்கி நீட்டுங்க. மடக்குங்க. 1 நீட்டுங்க. 2 வாங்க. 3 மடக்கி நீட்டுங்க. 3 4 பண்ணுங்க. ஹலோ சொல்லுமா. இந்த ஒரு 5 நிமிஷமா ஒரு எக்ஸசைஸ் ஏதோ முடிச்சுக்கலாம். 5 தூக்க சொல்லல, மடக்கி நீட்டணும். 6 7 8
9 10. இந்த கால் அதே மாதிரி 10 தடவை. 1 2. நல்லா நீட்டுங்க மடக்குங்க. 9 1 1 1 1 நல்லா மடக்குங்க. நீட்டுங்க. 2 நீட்டுங்க. 3 4 5 6 பண்ணுங்க. 7 8 9 10. சூப்பர். போதும். 2 காலையும் மடக்குங்க. சார் கொஞ்சம் லைட்டாக இந்த நீ கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஆர்த்தரைட்டிஸ் லைட்டாக ஃபார்ம். ஆமாம் ஆமாம் ஒய முதல்ல இருக்கு ஒய நீ. இந்த நீ மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அது கூட கம்பேர் பண்ணும்போது லேக்கிங்கில். ஆமாம். ரெண்டு முட்டி மடக்குங்க. மர்மர் வருது. ஒன்று போல வச்சுக்கோங்க காலை. ஒன்று போல வச்சுட்டிங்களா? கை இப்படி ஊனிக்கோங்க. இடுப்பு தூக்குங்க. 1 தூக்குங்க. 2 சூப்பராக பண்ணுறீங்களே. 3 4 5 6 கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக பண்ணுறீங்க. 7 8 9 10. ஓகே சூப்பர். காலை போய் விரிச்சு மூடணும்ண்ணா. ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங். மேடம் யாருக்கு?